சிட்டி யூனியன் பேங்க் ஆல் இன் ஒன் ஆப்ல இருந்து வீடியோ KYC மூலமா வீட்ல இருந்தே பேங்க் அக்கவுண்ட் ஓபன் பண்ணலாம். வீடியோ கால்லயே வெரிஃபிகேஷன் முடிஞ்சிரும். சிட்டி யூனியன் பேங்க். Redefining the educational standards. Holisar Group of Institutions, Chennai, Coimbatore and Pollachi. நல்லதொரு தமிழ் கலை வில்லுபாட்டு முத்தமிழ் கலைகளிலே மூத்த கலை சத்தியமான நன்மை தரும் சாஸ்திர கலை. சத்தியமான நன்மை தரும் சாஸ்திர கலை. எத்தனையோ செய்திகளை முத்து போல அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. அத்தனையும் மக்களுக்கு சொத்து போல. சாணக்கியா நம்ம சாணக்கியா நம்ம சாணக்கியா சாம்ராஜ்யம் மங்கள விழா மாதங்களில் மார்கழி ஆண்டாள் விழா. மாதங்களில் மார்கழி ஆண்டாள் விழா. குரு வணக்கம் குருவினுக்கு திருவணக்கம் குரு சேனலுக்கு. கோதை தந்த கீதை திருப்பாவை கோவிலுக்குள் ஆண்டாள் திருப்பாவை. கோவிலுக்குள் ஆண்டாள் திருப்பாவை. தன்னை தரும் நாதமே வில்லு பாட்டு. ஹரே கிருஷ்ணா வில்லு பாட்டு. ஆண்டாள் கல்யாணம் வில்லு பாட்டு. ஸ்ரீவில்லை புத்தூர் வில்லு பாட்டு. பால்கோவா போல் இருக்கும் வில்லு பாட்டு. வில்லும் சொல்லும் வெல்லும் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் கீதம் வில்லு பாட்டு. வந்தோம் தந்தோம் உங்கள் அண்ணனுக்கு அன்னையை தந்துவோம். ஆமா வாங்க வாங்க எல்லாரும். ஆமா சொல்லியே வெள்ளினில் பாட. வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. வந்தனத்தும் என்று சொல்லியே வெள்ளினில் பாட. வெள்ளினில் பாட வந்தருள்வாய் கலைமகளே. நெஞ்சமும் நினைவுமாக நிரந்தரமான வரம். நிரந்தரமான வரம். கொஞ்சமும் அவரை மரமோ பரமாச்சாரியா. பரமாச்சாரியா குருவெனவே வணங்குகின்றோம். குருவெனவே வணங்குகின்றோம். தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். யாருங்க யாரு யாரு யாருங்க? தமிழுக்கு தன்னை தந்தார் இசைக்கும் தன்னையே தந்தார். இசைக்கும் தன்னையே தந்தார். கவிஞர் சுப்பு ஆறுமுகம் தலைமுறையே தலைமுறையே தந்தனத்தோ பாட வந்தோ. தந்தனத்தோ பாடவே வந்தோ. ஸ்ரீவில்லி புத்தூருக்குள் வில்லிருக்கு வெற்றி உண்டு. வில்லிருக்கு வெற்றி உண்டு. வில்லேந்திய மன்னன் நினைவார் இந்த ஊருக்கு. இந்த ஊருக்கு வில்லி புத்தூர் பேரும் உண்டு. வில்லி புத்தூர் பேரும் உண்டு. மாதங்களில் மார்கழி மங்களமே கண்ணன் மொழி. மங்களமே கண்ணன் மொழி. குரு சேனல் காட்டும் படம் வைணவமே. வைணவமே கோவில் சன்மார்க பீடம். கோவில் சன்மார்க பீடம். ஆண்டாள் கல்யாணத்தை அழகாக பாட வந்தோம். அழகாக பாட வந்தோம். வேண்டிய பாட வந்தோம். பாட வந்தோம். தாயார பாட வந்தோம். தாயார பாட வந்தோம். தமிழை தமிழ் இசையை காலமெல்லாம் காலமெல்லாம் தாயாராகி ஆண்டாளம்மா. தாயாராகி ஆண்டாளம்மா. எங்க ராஜா தங்க ராஜா பொங்கும் அன்பு தங்கும் ராஜா. பொங்கும் அன்பு தங்க ராஜா. எங்க ராஜா தங்க ராஜா பொங்கும் அன்பு தங்கும் ராஜா. பொங்கும் அன்பு தங்க ராஜா. ரங்கராஜா ரங்கராஜா சாணக்கிய ரங்கராஜா பண்பு ராஜா. வாசவடிவம் வாசவடிவம் அன்பு சகோதர ராஜா. தாய்மாரே பெரியோரே தமிழாலே வணங்குகின்ற
நாராயணா. நாராயண. எல்லாம் வல்ல ஸ்ரீ ஆண்டாள் நாச்சியாருடைய அன்பான கருணையினாலும் ஆஹா. ஸ்ரீ ரங்கப்பெருமானுடைய அருள் கடாட்சத்தினாலும் ஆஹா. நடமாடும் தெய்வமாக நம்மிடையே விளங்கி இன்று விண்ணுலகத்திலிருந்து ஆ. நம்மை வாழ்த்திக் கொண்டிருக்கும் வில்லிசையை கரதீட்சை கொடுத்து ஆசீர்வதித்த ஆ. காஞ்சி பரமாச்சாரிகளோட ஆசீர்வாதத்தாலும் ஆமாங்க. இந்த வில்லிசைக்கென்றே வாழ்ந்து இந்தியாவின் மிக உயர்ந்த விருதான பத்மஸ்ரீ வரை அருமையாக வாங்கி இன்றைக்கு உங்க எல்லாரும் முன்னாலேயும் ஆமா இப்படி ஒரு அற்புதமான சந்நிதியில ஆஹா பாட்டு பாடியவளுக்கே பாட்டு பாட நாங்க வந்திருக்கோம். ஆமா அதுதாங்க அழகு வாழ்க்கையில. ஆஹா. இன்னொன்னு தெரியுமா? பெண்மை பொதுவா மைனாரிட்டி மெஜாரிட்டி இதெல்லாம் ஒண்ணுமே இல்லை. 12 நான் ரொம்ப புரியுற மாதிரி பேசுவேன். வில்லுப்பாட்டுல மிகப்பெரிய சிறப்பு அம்சம் வந்திருக்கிற சின்ன குழந்தைக்கு கூட இந்த வில்லுப்பாட்டு புரியணும். தெரிந்த பாடல்களே பாடப்படும். ரசனையோடு கேட்கப்பட வேண்டிய ஒரு அற்புதமான விஷயம் கலை. நமக்கெல்லாம் குழந்தைகளுக்கெல்லாம் பெண்களுக்கெல்லாம் முன்னேற்றம் வேணும்னுதா அந்த அம்மா 30 பாட்டு பாடி வச்சாங்க. அந்த 30 பாட்டு பாடினவளுக்கு நாம முத்தமிழ் பாட்டு பாட வந்திருக்கோம். எல்லாரும் உங்ககிட்ட எல்லாத்தையும் நான் ஒரு சந்தோஷமா ஒண்ணு கேட்டுக்கிறேன். எங்க வில்லுப்பாட்டு எப்படி இருக்கும் தெரியுமா? எப்படி? திருநெல்வேலியில பிறந்த கலைதான். ஆனாலும் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல பாடும்போது ஸ்ரீவில்லிபுத்தூர் பால்கோவா மாதிரி இருக்குங்க. இனிக்கணும். எங்க போனாலும் கிடைக்காது இல்ல. அந்த பால்கோவா நான் சொன்னது என்ன தெரியுமா? முத்தமிழ் பாலும் இதுக்குள்ள இருக்கு. வில்லுப்பாட்டோட இலக்கணம் என்னன்னா, இயல் தெரிஞ்சவங்க நல்லா பேசுவாங்க. இசை தெரிஞ்சவங்க நல்லா பாடுவாங்க. நாடகம் தெரிஞ்சவங்க நடிக்கிறதுக்கு நடிப்பாங்க. மூணும் தெரிஞ்சவங்க தான் இந்த வில்லுப்பாட்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து உங்களுக்கு ஒரு அழகான கதையை சொல்லணும்னு வந்தே இல்லையா? சொல்ல முடியும். நமக்கெல்லாம் மேலே இருக்கும் இந்திய பிரதமர் அவர்கள் இந்த வில்லுப்பாட்டை வில்லுப்பாட் என்று சொல்லி ரசித்த காதுகள் இது. காசி தமிழ்ச்சங்கமத்திலே வில்லிசை முதலிடம் பெற்றது. ஒரு அற்புதமான வரலாறு. நாதஸ்வரத்துக்கு பிறகு ராமாயண மகாபாரதம் கதைகளை வில்லிசையின் வழியாக சொல்லு என்று ஆணை பிறப்பித்த நாடு நம் நாடு. ஆக ஆன்மீக நாடு அல்லவா நம்முடைய நாடு. உங்களுக்கு எல்லாம் சிரிக்க வச்சு சிந்திக்க வச்சு இந்த கதையை நான் சொல்ல போறேன். தாய்மார்கள்ட்டையும் பெரியோர்கள்ட்டையும் ஒரு அன்பு வேண்டுகோள். ஆண்டாளோட ஸ்தலத்துல இருக்கீங்க. ஆண்டாள் கல்யாணத்தை முகூர்த்தத்தை முடிச்சாதான் நீங்க எழுந்து வீட்டுக்கே போகணும். அதுதான் என்னோட ஆசை. அந்த அளவில் ஏன்னா உங்க ஊர் ஆண்டாள். இதை நான் எப்படி தெரியுமா சொல்றேன்? மதுரை மீனாட்சி கோயில்ல வில்லுப்பாட்டு பண்ணா எல்லாரும் ஜனங்க 9 மணிக்கு தான் கூடுவாங்க. ஆனா 12 மணி வரைக்கும் இருப்பாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா என்ன தெரியுமா சொல்லுவாங்க? எங்க பொண்ணு மீனாட்சின்னுவாங்க. அந்த பாசத்தை உங்களிடம் எதிர்பார்க்கிறேன், நிச்சயமாக இருக்கிறது என்று சொல்லி கோதை ஆண்டாள், தமிழை ஆண்டாள், கோவிந்தனை ஆட்டாள், ஸ்ரீவில்லிபுத்தூர் கோவிலையும் ஆண்டாள். தெய்வம் நீ என்று உணர்ந்து மகாகவி பாரதி சொன்ன வார்த்தையை அப்படியே பலிக்குமாறு செய்தவள் தான் ஆண்டாள். இப்படி சொல்லலாம். ஆண்டாள் வாழ்ந்த வாழ்க்கையை பதிவு செய்தார் பாரதியார் அப்படின்னு சொல்லலாம். வில்லுப்பாட்டுல ஆமா போடுறோம் இல்லையா? நல்ல சத்தமா வருதுன்னு ஆமா போடுங்க. என்ன ஜில்லுன்னு இருக்கு தெரியுங்களா? அந்த ஆண்டாளுக்கும் எங்க ஜி கொடுத்திருக்கிற மாதங்களில் மார்கழி தலைப்புக்கும் ஒரு பொருத்தம் உண்டுங்க. என்ன தெரியுங்களா? என்ன பொருத்தம்? ஆண்டாள் எழுதியது திருப்பாவை. மாணிக்க வாசகர் எழுதியது திருவம்பாவை. காஞ்சி பரமாச்சாரியா என்ன சொன்னார்? நல்லா கேளுங்க. காஞ்சி பரமாச்சாரியா என்ன சொன்னார்? ஆண்டாள் திருப்பாவை எழுதும் போது பின்னால திருவம்பாவை எழுத வரப்போகிற மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி தன்னோட திருப்பாவையில முதல் பாட்டுல முதல் வார்த்தையில முதல் எழுத்துல மாணிக்க வாசகருக்கு நன்றி சொல்லி மார்கழி திங்கள் கரெக்ட் தானே சாமி? மார்கழி திங்கள் ஆரம்பிச்சாங்க. சரி,
மாணிக்க வாசகர் திருவெம்பாவை எப்படி ஆரம்பிச்சது? யாரா சொல்லுங்க பாபு. ஆமா, ஆதியும் அந்தமும் ஆரம்பிச்சது. ஆரம்பிச்சார். அதுக்கு என்ன தெரியுமா காரணம்? என்ன காரணம்? நாம் பாடினது பெருசு இல்ல. ஆமா, ஆண்டாள் நாச்சியார் பாடி இருக்கா. ஆமா, அவளோட பேரை சொல்லணும்னு எனக்கு ஆசை. ஆஹா. அதனால ஏன் பாட்டுல முதல் வார்த்தையில முதல் எழுத்துல அந்த ஆண்டாள் நாச்சியாருக்கு நன்றி சொல்லி ஆஹா. என்னோட திருவெம்பாவையில ஆ. ஆதியும் அந்தமும் அப்படின்னு ஆரம்பிச்சான். ஆஹா. ஆ என்றால் ஆண்டாள், ஆண்டாள். மா என்றால் மாணிக்க வாசகர். பலே பலே. புரியுதா உங்களுக்கு? ஆமா. ஆண்டாள் என்றால் கண்ணபரம், ஆஹா. மாணிக்க வாசகர் என்றால் சிவபரம். சிவபரம். வைணவமோ சைவமோ சண்டை போட வேண்டாம், ஆமா, எல்லாமே ஒண்ணுதான் என்று மகா பெரியவா இந்த வில்லுப்பாட்டை தொட்டு விளக்கம் சொன்னதை ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்களுக்கு அர்ப்பணிக்கின்றேன். நான் சொல்றேன். ஆமால சந்தோஷம். பெரிய அர்த்தம் இருக்காங்க. ஆமாங்க. ஆஹா. கணவன் என்ன சொன்னாலும் மனைவி ஆமா பொண்ணும், ஆமா. மனைவி என்ன சொன்னாலும் கணவன் ஆமா பொண்ணும், ஆமா. நம்ம சொல்றதுக்கு பிள்ளைகள் ஆமா போடணும், ஆமா. இவங்க சொல்றதுக்கு இவங்க குடும்பத்துல உள்ளவங்க ஆமா போடணும், ஆமா. நாங்க சொல்றதுக்கு நீங்க ஆமா போடணும், நீங்க சொல்றதுக்கு நாங்க ஆமா போடணும். ஆமா. வாழ்க்கையிலே ஆமா போடுதல் என்பது அற்புதமான மாதங்களில் மார்கழிக்கான தத்துவம் என்று சொல்லி ஆஹா. அந்த கேட்டதும் கொடுப்பவனுடைய கண்ணனுடைய அருளினால தான் அருள் இன்னைக்கு நம்ம இந்த ஆண்டாள் கல்யாணத்தை சிந்திக்க போறோம். ஆமாங்க. பாடுகின்றார் கலைமகன். ஆஹா. இசையிலே தங்கப்பதக்கம் பெற்றவர், ஆஹா. எங்களுடைய ஜீனுடைய ஆசையை பெற்றவர், பரமாச்சாரியாரோட அன்பை பெற்ற குழந்தையா இருக்கும்போது அவர் முன்னாடி பாண்டவர். ஆமா. உங்களுக்காக பாட வந்திருக்கிறார். ஆஹா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா 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 கீதையின் நாயகனே. ஆஹா. செக் செக். கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. கிருஷ்ணா கிருஷ்ணா கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா கீதையின் நாயகனே. கிருஷ்ணா கிருஷ்ணா ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ண. நல்லா இருந்தது. ஏற்றிய தீபத்திலே கிருஷ்ணா கிருஷ்ணா ஏழைகள் மனதை வைத்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. சாற்றிய மாலையிலே கிருஷ்ணா கிருஷ்ணா தர்மத்தை தேடி நின்றோம் கிருஷ்ணா கிருஷ்ணா. வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா. தாயிடம் வாழ்ந்ததில்லை கிருஷ்ணா கிருஷ்ணா தந்தையை அறிந்ததில்லை. ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா கிருஷ்ணா ஓரிடம் நீ கொடுத்தாய் கிருஷ்ணா. உலகத்தில் வாழவிடு கிருஷ்ணா கிருஷ்ணா உலகத்தில் வாழவிடு. நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நீ உள்ள சந்நிதியே கிருஷ்ணா கிருஷ்ணா நெஞ்சுக்கு நிம்மதியே கிருஷ்ணா கிருஷ்ணா. கோவிலில் கூடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. கோவிலில் குடி புகுந்தோம் கிருஷ்ணா கிருஷ்ணா குடை நிழல் தந்தருள்வாய் கிருஷ்ணா கிருஷ்ணா. கிருஷ்ணா
தீராதொரு தீபம் எரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. உன்னை நினைந்தது உருகி இருந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்களை போலிமை காவல் புரிந்தது கிருஷ்ணா கிருஷ்ணா. கண்ணன் திருவடி எண்ணி இருந்தது கிருஷ்ணா 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 கிருஷ்ணா. கேட்டதும் கொடுப்பவனே கிருஷ்ணா கிருஷ்ணா. கீதையின் நாயகனே கிருஷ்ணா கிருஷ்ணா. சபாஷ். ஆஹா ஆஹா, கேட்டதும் கொடுப்பார். ஆமா. அப்படித்தான் ஆ, ஆண்டாளுக்கு தந்தையாக கிடைக்க போகும் பெரியாழ்வார் கேட்டதையும் கொடுத்தார். கொடுத்தார். காரணம் என்ன தெரியுமாங்க? என்ன காரணம்? அவர் மனசுல இருந்த பக்தி தாங்க. பக்தி. பக்திங்கிறதுக்கு ஆ, ஆளாளுக்கு ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆஹா. நான் கேட்டதெல்லாம் கொடுத்துருவாரு கடவுள். ஆமா. இல்ல எனக்கு கஷ்டம் கொடுத்து ஆட்படுத்துவாரு. ஆமா. உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் சொல்றேன். ஆஹா. எல்லாமே நமக்கு நகைச்சுவையா, எல்லாமே பாட்டா, எல்லாமே சிந்தனையா, அப்படித்தான் வில்லு பாட்டு. ஆமா. அதாவது ஆ, ராஜாஜி தெரியுமா உங்களுக்கு? ஆமா. தெரியும் இல்லையா? ராஜாஜி. அந்த ராஜாஜி ஆ. சுவாமி விவேகானந்தர் தெரியுமா? ஆ, அந்த சுவாமி விவேகானந்தர் ஆ. ரெண்டு பேரும் உட்கார்ந்து பேசுறாங்க. எப்படி? என்ன கேட்டார் தெரியுமா? என்ன கேட்டார்? சுவாமி விவேகானந்தர் ராஜாஜிட்ட கேட்கிறார். சரி. சுவாமி, சுவாமி, இந்த உலகத்திலே ஆ, கடல் கடவுள், கடல் 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 ஏன் நீல நிறமா இருக்கு? ஏன் நீல நிறம்? வானம் வானம் ஏன் நீல நிறமா இருக்கு? ஏன் நீலமா இருக்கு? இப்படி எல்லாம் நம்ம யோசிப்போமா? பெரியவங்க தான் யோசிப்பாங்க. ஆமா. இதுக்கு ராஜாஜி என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? கேட்டதுக்கெல்லாம் பதில் சொல்லி ஆஹா. கேட்காத ஒன்னையும் சொன்னாரு. ஆஹா. அது நம்மளுக்கு வேணும், அதனால சொல்றேன். சொல்லுங்க. என்ன தெரியுமா சொன்னாரு? என்ன சொன்னார்? சுவாமி நரேந்திர சுவாமி, கடல் ஏன் நீலம் தெரியுமா? வானம் ஏன் நீலம் தெரியுமா? ஏன்? இந்த உலகத்திலே ஆ, எதெல்லாம் பெருசோ பெரியதோ அதெல்லாம் நீலம். ஓஹோ. கடல் மிக பெருசு. ஆமா. கடல் ஆழத்தை பார்க்க முடியுமா? முடியாது. அதனால நீலம். நீல நிறம். வானத்தை தொட்டுட முடியுமா? மிக பெருசு. பெருசு. ஆமா. அதனால தான் நீலம். நீல நிறம். கேட்காத ஒரு விஷயத்தையும் சொல்றேன். ஆஹா. இந்த உலகத்தில் எதெல்லாம் பெரியதோ அதெல்லாம் நீலம். நீலம். என் கண்ணன் மகா பெரியவன். ஆஹா. அவனும் நீல நிறம். பலே பலே. ஆஹா. அப்படின்னு சொன்னார். ஆமா. இத சொல்லும் போது நான் நினைச்சேன், ஆ, ஒரு சொட்டு நீலம் போட்டா நம்ம துணி வெள்ளையாகும்னு தெரியுதே. சொட்டு நீளத்துக்கு அத்தனை பிராண்ட் பேரையே எழுதி வச்சிருக்கிறோமே. சொட்டு நீளத்தை நினைக்கும் நாம் அப்பேற்பட்ட நீலமன்னனை தொட்டு கும்பிட்டால் நம் உள்ளம் வெள்ளையாகுமே. பலே பலே பலே. சரின்னு சொன்ன அத்தனை பேருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம். வணக்கம். அதுதாங்க. ஆமா. சின்ன பிராண்ட் நம்மளுக்கு தெரியுது. தெரியுது. பெரியாழ்வார் ஆ, இப்பதானே நான் சொன்னேன் எதெல்லாம் பெருசோ அதெல்லாம் நீலம்னு. ஆமா. ஆண்டாளுக்கு அப்பாவா வர போறவர் பெரியாழ்வார். பெரியாழ்வார். பக்தினா பக்தி, அப்படி ஒரு பக்தி. ஆஹா. எதை பார்த்தாலும் கண்ணன், கண்ணன். எதை பார்த்தாலும் வடபத்திர சாயி, ஆஹா. எதை பார்த்தாலும் இறைவன், இறைவன் அப்படின்னு இருந்ததுனால்தான் அவளுக்கு ஆண்டாள் வந்து குழந்தையா கிடைக்க போறா. ஆஹா. பெரியாழ்வார் ரொம்ப பக்தியோட இருக்கும்போது குழந்தை இல்லையே கவலைப்படும் போது அவருக்கு என்ன வேலை தெரியுங்களா? என்ன வேலை? பூ கட்டுவாரு. ஆமா. அது அப்படியே ஆண்டவனுக்கு சாத்துவாரு. இப்படி எல்லாம் செஞ்சிட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு நாள் அழகான துளசி செடி பக்கத்துல ஒரு குட்டி குழந்தை, அழகான குழந்தை, பொண்ணு குழந்தை. ஆண்டாளோட குரல். ஆஹா, அற்புதம் அற்புதம். ஒரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா? என்ன? இவர் குழந்தை குரலை ஏன் தெரியுமா நல்லா கொடுத்தார்? ஏன்? குழந்தை மனசுள்ள கலைஞருங்க. அற்புதமா அவருக்கு ஒரு கரகோஷம் கொடுங்க.
எவ்வளவு அழகு. அதே மாதிரி தான் இந்த அண்ணாவும் ஆமா. அருமையாக வாசிப்பார். ஆஹா. எனக்கு அமைஞ்சதெல்லாம் அப்படிதான் அமைஞ்சது. ஆமா. ஏன் சொல்றானா, அந்த குழந்தை அழுத உடனே ஆ, பெரியாழ்வார் பார்க்கிறார். பார்க்கறார். வானம்தான் பாடிட்டா, பாடிட்றா. வான் நிலவு பாடிட்டா. வான்நிலவு பாடிட்றா. அடேங்கப்பா, என்ன அழகு, என்ன அழகு. ஆஹா. அழுதால் உன்னை பெறலாமே என்ற வாசகம் இருக்கிறது அல்லவா. ஆமா. போய் பார்த்தா பார்த்தா துளசி செடி பக்கத்துல இந்த குழந்தை உட்கார்ந்து அழுது. பிறந்த குழந்தை. ஆஹா ஆஹா, கண்ணே கண்ணே, பாவையே பாவையே, அன்பே, என்னை ஆண்டவளே. அதான் ஆண்டாள், என்னை ஆண்டவளே அப்படின்னு எடுத்து இங்க பாரதியாரோட வார்த்தையை போடுங்க. உச்சி தன்னை முகந்தால் கருவம் வாங்கி வளருதடி. குழந்தைய கொஞ்சம் போது மெச்சி புனை ஊரார் புகழ்ந்தால் மேனி சிலீர் குதடி என்று சொல்ற மாதிரி எடுத்தாரு. அப்படியே சப்புனு முத்தம் கொடுத்தாரு. ஓடி போய் தன் வீட்டு ராணி கிட்ட கொடுத்தாரா, மனைவியிடம் கொடுக்க அவளுக்கும் மகிழ்ச்சி. பெற்றால் தான் பிள்ளையா. இது வடமன்னார் சாமி வடமத்திர சாயி கொடுத்தது அல்லவா. ஆஹா ஆஹா, தெய்வ குழந்தை என்று நினைச்சு நல்ல பேர் வச்சாங்க. அது ரொம்ப முக்கியம். இப்பெல்லாம் சில பேர் வைக்கும் போது பாதியில நிக்குதுங்க பேரு. டிங் அப்படின்னு ஒரு பேரு, டங் அப்படின்னு ஒரு பேரு, ட்ரிஷிக் அப்படின்னு ஒரு பேரு. சொல்றதுக்கு வாயில வந்து இந்த ஜிக்ஜாக் பண்ற மாதிரி இருக்கு. இதெல்லாம் வைக்கல. என்ன தெரியுமா வச்சாங்க? என்ன வச்சாங்க? கோதை என்று பெயரிட்டாங்க. கோதை. ஆஹா, கோதைன்னு சொன்னா என்ன அர்த்தம் யாருக்கா தெரியுமா? என்ன அர்த்தம்? பூமாலைன்னு அர்த்தம். அந்த பூமாலைக்கு பிறந்தவள் அல்லவா அவள். என்ன அழகான பெண் கோதை. ஆமாங்க, எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் வீட்டுல மண்டோதரின்னு அந்த அம்மாக்கு பேர். மண்டோதரி தப்பில்ல. ராமாயணத்துல கற்புக்கரசியாக இருந்தவள். ஆமா, மண்டோதரி ராவணனுடைய மனைவி. ஆஞ்சநேயர் மேலந்து பார்க்கும் போது இவள் தான் சீதையோ என்று நினைக்கும் அளவுக்கு கற்புள்ளவளாக இருந்தாள் மண்டோதரி. அந்த மண்டோதரின்னு பேர் வச்சது தப்பில்ல. அதை ஏயா சுருக்கி கூப்பிடணும்? டோதரின்னு கூப்பிட்டா நல்லா இல்ல. ஆமா, அதனால என்ன தெரியுமா பண்ணாரு? என்ன பண்ணார்? வீட்டு கதவை தட்டும் போது மண்டு மண்டு எடி மண்டு அப்படின்னு கதவை தட்டினாரு. சரி, அந்த அம்மா கதவை பலமா திறந்து இன்னைக்கு அடி உண்டோன்னு பலார் அடிச்சுட்டாங்க. யாருக்குமே உள்ளுக்குள்ள ஒரு சின்ன தன்மானம் இருக்கும் இல்லையா? சின்ன தன்மானம் சொல்லக்கூடாது, தன்மானம்ங்கிறதே பெருசுதான். ஆக பேர் வைக்கும் போது பார்த்து வச்சு இந்த குழந்தைய அழகா வளர்க்கறாங்க. என்னென்னமோ தாலாட்டெல்லாம் பாடினாங்க. சரி, எனக்கு ஞாபகம் வந்தது என்ன தெரியுங்களா? ஒரு அற்புதமான பாட்டுங்க. என்னது? குலசேகர் ஆழ்வார். ஆழ்வார் இல்லவா ஆண்டாள். அந்த ஆண்டாளுக்கு ஆழ்வார் பாடிய பாடலையே அடியேன் பாடணும்னு நினைச்சு தாலாட்டு பாடு. எனக்கு ஒரு சந்தோஷம் என்னன்னா, என்ன, எங்க அப்பா காலத்துல இருந்து 7 வயசுல இருந்து பாடுறேன். 55 வருஷமா பாடிட்டு இருக்கேன். சரி, இதை வச்சு என் வயசை நீங்க கண்டுபிடிச்சிருப்பீங்க. பொதுவா பொம்மநாட்டி வயசை சொல்ல மாட்டேன். இன்னும் இளமை, இன்னும் இளமை, இன்னும் இளமையா அப்படி இருக்கலாம்னு. தமிழ் என்ற இளமை இருக்கும்போது வேற எந்த இளமையை பத்தியும் நாங்கள் நினைப்போம். சீரிழமை. அதைத்தான் மனோன்மணியம் சுந்தரம்பிள்ளை சொன்னார். சீரிழமை திறம்பியந்து செயல் மறந்து வாழ்த்துதுமே இல்லையா? அது இருக்கும்போது 90 வயசு ஔவையார் கூட அழகா இருப்பார். ஆமா, ஔவையார் வந்து சின்ன வயசு வேண்டான்னு கிழவியா மாறினான். கல்யாணம் வேணான்னு சொல்லி கிழவியா மாறினவதான் சின்ன பொண்ணு ஔவை. இப்ப பொண்ணுங்க எப்படி இருக்குன்னா, அதை நான் சமீபத்துல ஒரு பாட்டுல எழுதினேன். இளம் பொண்ணு ஔவையானது அந்த காலம், அந்த ஔவையார் பெயரில் பியூட்டி பார்லர் இந்த காலம் அப்படின்னு எழுதின. காரணம் என்னன்னா, காரணம் அழகுல ஒண்ணுமே இல்லை. அழகில் ஒன்று. ஆமா, சத்தியமா சொல்ற. ஆனா அம்சத்துல எல்லாம் இருக்கு. மகாலட்சுமி அம்சமா இந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைக்கு குலசேகராழ்வார் பாட்டை பாடினாங்க. நான் பொன் குழந்தையா பிறந்ததுனால எங்க அப்பா எத்தனையோ மகான்களின் கதையை சொல்லும் போது மகா பெரியவா கதை, வால்மீகி கதை, துளசிதாசர் கதை, ராமாயண கதை, மீனாட்சி கதை, ஆண்டாள் கதை, எல்லா கதைக்கும் தாலாட்டு பாடுறது நான் தான். அதனால தான் எங்களுக்கு நல்ல பிள்ளை பிறந்திருக்கு. அது முக்கியம் இல்லையா?
மண்ணு புகழ் கோசலை தன். தாய்மார்களே, உங்களுக்கு பேரம்பேத்தி பிறந்தா இதை பாடுவீங்க. ஆஹா. இப்பெல்லாம் பாட்டெல்லாம் சத்தம் போடுற மாதிரி இருக்கு. சங்கீதம் இன்னைக்கு காலையில் சாப்பிடும்போது பாடி காமிச்சார். எதிர இந்த தட்டெல்லாம் பறந்துருச்சு. அப்படி இருக்கு பாட்டு. நாங்கள் எல்லாருமே அதுக்கு கரெக்டாக சொல்லணும்னா ஒத்துக்க மாட்டோம் இந்த பாடல்களை. அப்போ அந்த பாட்டை கேளுங்க. மண்ணு புகழ் கோசலை தன் ஆரிரா. யாருக்கு? யாருக்கு? ராமனுக்கு. ஆஹா. மணிவகிரு வாய்த்தவனே ஹரிரா. தென்னிலங்கை கோன்முடிகள் ஆரிரா. சிந்துபித்தாய் செம்பொன் சேர் ஹரிரா. கன்னி நன்மா மதில் புடை சூழ் ஆரிராரோ. கணபுரத்தில் கருமணியே ஆரிராரோ. அடுத்த வார்த்தை என்ன தெரியுமா? ஆஹா. பாசம். என்னுடைய இன்னமுதே ஆரிராரோ. ரகவனே தாலேலோ ஆரிராரோ. அழகா பாடம் சபா. இப்படி அழகா பண்ணாங்க. இப்ப உள்ள பாட்டு எப்படி தெரியுமா? ராக் 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 அரராரம் பண்ற ராக் அரே கிரே கிரே அரே கரகரே அஜிங்காதோ தந்தோதம். இப்படி தாங்க இருக்கு இன்னைக்கு பாட்டு. ஆக நல்ல பாடல்களை பாட வேண்டும் என்பதை அன்பு விண்ணப்பம் தங்கச்சியாக அக்காவாக கொடுக்கிறேன். விஞ்ஞானத்தில் மயங்குவோம். அப்படி ஆண்டாள் தன்னுடைய வாழ்க்கை முழுக்க கண்ணனையே நினைச்சு கண்ணா கண்ணான்னு நினைச்சு பூ அழகா கற்றா. கண்ணனுடைய பக்தியை நாராயணா நாராயணா என்று பாடி அவள் பாடிய பாடல். இந்த நாராயண பாடலை கலைமகன் மிக நன்றாக பாடுவார். இது நாம சங்கீர்த்தன பாடல். மிகவும் பிரபலமான பாடல். என் அன்பு தாய்மார்களே, பெரியோர்களே, தயவு செய்து இந்த பாடலிலே எங்கெல்லாம் சேர்ந்து கொள்ள முடியுமோ அங்கெல்லாம் நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கள். இன்னொன்னு தெரியுமா? ராமான்ற பேருக்குள்ளேயே நாராயணனோட பெருமை இருக்கு. நாராயணா வார்த்தையின் ராவண்ணா, நமசிவாய வார்த்தையின் மாவண்ணா, ரா மா, இதுதான் ராமா என்பது. அதனால ஆண்டாள் வளர்ந்த விதம் பக்தி. அடுத்ததான் கிளைமேக்ஸே இருக்கு. நல்லா கேக்குறீங்க, அதனால நல்லா சொல்றேன். வேற கருத்தே கிடையாது. அதனால நீங்க நல்லா சந்தோஷமா கேளுங்க. இந்த நாமத்தை சொல்லிக்கொண்டே கடவுளை விட பெரியது இந்த உலகத்தில் எது தெரியுமா? எது? ஒன்னும் இருக்க முடியாது அப்படி நீங்க நினைக்கிறீங்க. நானும் நினைச்சேன். ஆனா பெரியவங்களா சொல்றாங்க கடவுளை விட பெரியது கடவுளோட நாமம். பலே பலே. ஆஞ்சநேயர் எப்படின்னா ராமர் செய்யாத வேலைய ஆஞ்சநேயர் ராமா ராமான்னு சொல்லி சேது மந்தனம் போட்டாரே, அந்த நாமத்துக்கு இருக்கும் ஒரு அற்புதமான தத்துவத்தை தான் மகிமை மூன்றாவது தலைமுறை பாட போகிறார். நாம் எல்லாம் சேர்ந்து ரசிப்போம். ஹரிவோ नारायण नारायण जय जय गोविंदा हरे. ओम नारायण नारायण जय जय गोपाल हरे. नारायण नारायण जय जय गोविंदा हरे. ओम नारायण नारायण जय जय गोपाल हरे. नारायण नारायण जय जय गोविंदा हरे. नारायण
ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோவிந்த ஹரே ஓம் நாராயண நாராயண ஜெய ஜெய கோபால ஹரே உங்கள் கரகோஷம் அனைத்தும் கலைமகனுக்கும் வாசித்த பார்த்த சாரதிக்கும் அன்பு பிரகாஷுக்கும் சேரட்டும். ஆஹா, இப்பதாங்க கதை சூடு பிடிக்குது. ஆமா, ஆண்டாள் வளர்ந்து விட்டா, நல்ல அழகான கன்னி பருவம் வந்து விட்டது. ஆஹா, நினைச்சதெல்லாம் கண்ணன். ஆஹா, எப்படிங்க அப்படி இருக்க முடியுது? ஆமா, இந்த நேரத்தில் உங்களுக்கு ஒரு நல்ல கதை சொல்றேன். ஆஹா, கதைனா எல்லாரும் கேட்பீங்க தானே? ஆமா, இந்த குட்டி பாப்பா கூட கேட்பான். ஆமா, இந்த ராதா இருக்காளே, ராதா, ராதா கண்ணனுடைய கோபிகாஸ்திரி. ஆமா, இந்த ராதா ஒரு நாள் கண்ணனோட படம் போட்டாளாம். அழகா மயில் தோகை, கண்ணனோட முகம். உட்கார்ந்து கேளுங்க அம்மா. ஆஹா, கண்ணனோட முகம் எல்லாம் போட்டா. கண்ணுக்கு மை, இங்க பாருங்க, கண்ணுக்கு மை, திருஷ்டி போட்டு, கழுத்துல மாலை, பெரிய பெரிய மாலை, அழகான இடுப்பு வஸ்திரம் எல்லாம் கட்டிட்டு, இங்க ஒண்ணு போடுவாங்களே
அதுவும் போட்டுக்கிட்டே இருந்தவங்க நல்லா கேளுங்க, கண்ணனோட காலை மட்டும் போடல. படத்துல காலை போடல. படத்துல போய் யாராவது கால் எடுப்பாங்களா? ஏன் கால் போடல? சுத்தி இருக்கவங்களாம் கேட்டாங்களாம், ஆ, ஏண்டி ராதா மனசே இல்லையா உனக்கு? அதானே. என்ன அழகா கண்ணன் படம் போட்டிருக்க, ஆ, காலை போடுடி. காலை போடு. அவன் தீராத விளையாட்டு பிள்ளடி, ஓடி விளையாட்டு. அவன் காலை போய் கட் பண்ணி வச்சிருக்கே, போடுறி. போட மாட்டேன். ஆ, போடுடி. போட மாட்டேன். என்னங்க இது? என்னடி இது ரகசியமா சொல்ற? கண்ணனை பார்க்கறதுக்கு கஷ்டமா இருக்கு. அதோட குட்டி கால் ஆளிலையில இருக்கிற காட்சி தானே உலகமெல்லாம் ஃபேமஸ். ஆமா. நீ காலை கட் பண்ணியே. அப்ப ராதா சொன்னது என்ன தெரியுமா? என்ன சொன்னாள்? நல்லா கேளுங்க. ஆ, என் கண்ணனுக்கு காலை போட மாட்டேன். ஏன்? அவன் மீது எனக்கு மிகுந்த காதல். ஆ, நான் காலை போட்டால் துவாரகைக்கு ஓடி போய் விடுவாரடி. ஓடி விடுவான். என்ன பாசம். ஆஹா. இப்படித்தான் பாரதியார் வாழ்க்கையில. படமா பார்க்கலாவோ? ஆமா, படமா பார்க்கல. வாத்தியாருங்கிறது கரெக்டா செய்யறாரு பாருங்க. கடைசி கிளைமேக்ஸ் சொல்றார். இன்னொன்னு சொல்றேன். பாரதியார் கிட்ட ஒருத்தன் ஓவியம் வந்து கேட்டான். சரி. பாரத் மாதா கி ஜெய் அப்படின்னு சொல்ற பாரதியார் கிட்ட ஒருத்தன் வந்து ஓவியத்தை போட்டு காமிச்சான். என்ன காமிச்சான்? 1921க்கு முன்னாடி. சரி. அப்படின்னா பாரத தாய் அடிமை விலங்கோட தானே இருப்பா. ஆமா. அதானே யதார்த்தம். ஆமா. இப்படி விலங்கு போட்டு, கவிஞரியா, மகாகவியே, உங்க ஆட்டோகிராஃப் வேணும். நம் பாரத தாய் அடிமைப்பட்டிருக்கிறாள், அதை அப்படியே தத்ரூபமாக போட்டிருக்கிறேன், நீங்கள் பாருங்கள், நீங்கள் பாருங்கள் அப்படின்னு அவன் ஆசீர்வாதத்துக்காக கொடுக்குறான். டி பார்த்தார், அதை படமா நினைக்கல. ஏ மடையா, அறிவு இருக்காடா? அரண்டு போயிட்டான். நல்லா போட்டிருக்கேன்னு சொல்வார்னு நினைச்சா அரண்டு போயிட்டான். மகாகவியே, என்ன தவறு செய்தேன்? என்ன தவறு செய்தேன்? அடிமைப்பட்டிருக்கும் நம் பாரத தாயை படம் போட்டு காண்பித்தேன். ஏ மடையா, அவள் அடிமையானவள் அல்ல. அடிமை விலங்கை கூடிய சீக்கிரம் இந்தியாவில் தகர்த்தெடுத்து விடுவோம். இந்தியா சுதந்திரம் அடைய போகிறது. என் பாரத தாய் அடிமை விலங்கை போடாதே, சர்வ அலங்கார பூஷணியாக அவளை அத்தனை நகைகளையும் போட்டு வந்து காண்பி, பாரதி என்று கையொப்பமிட்டு கொடுக்கிறேன். அடிமை விலங்கை தூக்கி எறிடா. படத்தை படமாக பார்க்கவில்லை. எதுக்கு சொல்றேன்னா, இதெல்லாம் நீங்க உங்க குழந்தைகளுக்கு சொல்லி கொடுக்கணும். பெருசு ஓல்டு ராமாயணம் மகாபாரதம் அப்படின்லாம் நம்ம இல்லை, குழந்தைகளே இருக்க கூடாது. அப்படி நினைச்சீங்கன்னா தான் இந்த விழாக்கெல்லாம் அர்த்தம் இருக்கு. ஆமாங்க. இன்னொரு கதை சொல்றேன். புல்லாங்குழல் சூப்பர் இன்ஸ்ட்ருமெண்ட், அழகா இருக்கும். ராதா கேட்டாலாம், கண்ணா நீ ரொம்ப மோசம், எங்களெல்லாம் ஒரு டிஸ்டன்ஸில் வைக்கிற, உன்னோட புல்லாங்குழலை மட்டும் இடுப்பிலே வச்சுக்கிற, இந்த ஓர வஞ்சனை ஏன் அப்படின்னு கேட்ட உடனே கண்ணன் சொன்னாரா, உனக்கு புல்லாங்குழல் வேலை பொறாம வந்துருச்சா? அதானே. அதுல என்ன ஸ்பெஷாலிட்டின்னு உனக்கு தெரியணுமா? தெரியுமா? இந்தா வச்சுக்கோ கொடுத்துட்டார். வாசிக்கிறவங்கள்ட்ட ஒரு வாத்தியத்தை கொடுத்தா வாசிச்சு பார்ப்பாங்க. ஆமா. வாசிக்காதவங்கள்ட்ட ஒரு வாத்தியத்தை கொடுத்தா லக்கேஜ் மாதிரி தான் பார்ப்பாங்க. ஆமா. அப்படித்தான் அதை ஒரு லக்கேஜ் மாதிரி பார்த்து இப்படி நம்ம விமானத்தில் போகும்போது பார்ப்பாங்கல்ல, ஸ்ட்ரெச் பண்ணி அப்படி பார்க்குறா. இப்படி பார்த்து ஒன்றும் இல்லை, புல்லாங்குழல ஒன்றுமே இல்லை கண்ணா. ஆமாம், நீ தான் பெருசா அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஒண்ணுமே இல்லை. அப்ப கண்ணன் சிரிச்சுக்கிட்டே சொன்னானா, என்ன சொன்ன? ஒண்ணுமே இல்லை அதுக்குள்ள. ஆமா. அப்ப கண்ணன் பட்டுன்னு சொல்றார். என்ன சொன்னார்? புல்லாங்குழல் போல மனதிலே ஒன்றும் இல்லாதவர்களைத்தான் கண்ணன் இடுப்பிலே சொருகிக் கொள்வான், இல்லாதவருக்கு சற்று தள்ளியே வைப்பான். இதுல இருந்து என்ன தெரியுது? பாவத்தோடு கும்பிட வேண்டும். அப்படித்தான் என்னுடைய ஆண்டாள் நாச்சியார் போய் பார்த்துட்டு வந்தோமே, அழகான கூரப்புடவை கட்டிண்டு அப்படியே தன்னுடைய காட்சிய கண்ணாடியில பாக்குறதுக்கு வரா. கண்ணாடியில நான் பார்த்தா நான் தானையா தெரியணும். ஆமா,
இவர் பார்த்தா இவர் தானே தெரியணும், கண்டிப்பா. இவர் பார்த்தா அவர் தானே தெரியணும். ஆ. ஆண்டாள் பார்த்தா ஸ்ரீரங்கன் தெரிஞ்சாரு. ஆஹா, எப்படி ஐயா? எப்படி? அதுதான் பக்தி. பக்தி. வள்ளலார் பார்த்தா முருகன் தெரிஞ்சாரு. ஆஹா, அதுதான் பக்தி. பக்தி. வக்சலா பார்த்தா அபிமன்யு தெரிஞ்சாரு. ஆஹா, அதுதான் காதல். ஆ. கண்ணாடி என்பது நம் அகத்தை காட்டும் கண்ணாடி, முகக்கண்ணாடி அல்ல, அகக்கண்ணாடி. வக்சலா ஆ, ஒரு தடவை வீட்டில் கண்ணாடி வச்சிருந்தாளாம். சரி. அந்த கண்ணாடி எப்படின்னா, அவங்கள யார் நினைக்கிறாங்களோ அவங்க தெரியும். கண்ணாடி பார்த்தா காதலர் அபிமன்யு தெரிஞ்சான். சரி. இந்த நேரம் நம்ம ஹீரோ கண்ணன் வந்தார். வந்தார். ஏ கண்ணா, ஏ கண்ணா, நல்ல நேரம் வந்த, என்கிட்ட ஒரு அதிசய கண்ணாடி இருக்கு. சொல்றது யாரு? வக்சலா. கொடுத்து, கண்ணா இங்க வா, இந்த கண்ணாடியை நீ பாரு, உன்னை யார் நினைச்சுட்டு இருக்கான்னு தெரியணும்னு. தெரியணும்னு கண்ணை வந்து என்ன நீல பாருங்க, ஆ, கொண்டா அந்த கண்ணாடியை நான் பார்க்குறேன் அப்படின்னு கண்ணை வாங்கி கண்ணாடியை பார்த்த உடனே உடனே கண்ணன் தானே தெரியணும். ஆமா, கண்ணன் தெரியல. ஆ. என்ன சத்தம் கேட்டது? யார் தெரியுமா தெரிஞ்சா? யார்? சகுனி. சகுனி. ஏன் சொல்றேன்னா, ஆ, எப்போதுமே ஆ. நாம் நினைப்பவரையே கண்ணாடி காண்பிக்கும். ஆமா, அல்லது ஆ. நம்மை நினைத்து கொண்டிருப்பவரையே கண்ணாடி காண்பிக்கும். காமிக்கும். கண்ணனை பத்தி கண்ணன் நினைக்கவே இல்ல. ஆஹா, சகுனி எப்படிடா தோற்கலாம் நினைச்சிட்டு ஆ. பலமா சிரிச்சானே. ஆமா. எப்படி சிரிச்சான்? ஐயா, இந்த சிரிப்புன்னு சொல்லும் போது ஆ, கலைவாணர் ஐயாப்புக்கு என் தந்தையார் எழுதி கொடுத்த ஒரு அற்புதமான கருத்து. ஆஹா, அதை நாங்க டெவலப் பண்ணி இப்போ உங்கள்கிட்ட சொல்ல போறோம். ஆமா. இந்த சிரிப்புங்கிறது எப்படி தெரியுமா? எப்படி? யாரை பத்தி அவங்க முகக்குறிப்பை பத்தி தெரிஞ்சுக்கலாங்க. ஆமா. ஒரு அழகான அனெக்டோட் உண்டு. ஆஹா, என்ன தெரியுங்களா? ஆ, சிரித்து கொண்டே வருபவன் ஆ. ஒரு அறைக்குள் தீபத்தை ஏற்றி கொண்டு வருகிறான். வருகிறான். ஒரு இடத்துக்கு போகும்போது அப்படி போகக்கூடாது, ஆஹா, அப்படி போகக்கூடாது. ஆமா. ஏங்க சரி, நம்ம முகம் நல்லா இருக்கோ இல்லையோ, குழந்தைய இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஆ. பிடிக்கும். என்ன காரணம்? என்ன காரணம்? அது சிரிச்சுக்கிட்டே இருக்கும். ஆஹா, சிரிக்கிறதோட பொருளே தெரியாது. ஆமா. மகா பெரியவாளை தரிசிச்சிங்கன்னா ஆஹா. ஒரு லைட்டா ஒரு குறுஞ்சிரிப்பு சிரிப்பார். ஆ, கிட்டத்தட்ட 50 வருஷமா அந்த சிரிப்பை நான் அனுபவிச்சு ஆசீர்வாதம் பெற்றேன். சாதாரணம் இல்ல. இன்னைக்கு அவர் மடத்துக்கு போய் பிருந்தாவனத்தில் அவரோட சிலையை ஒரு கைவண்ணமா பண்ணி வச்சிருக்கிறாரு. ஆஹா. அந்த படத்தை உத்து பாருங்க, அந்த சிலைய அழகா குறிஞ்சிரிப்பு சிரிச்சிருப்பாரு. சிரிப்ப வாத்தியார் இல்லையா? ஆனா உலகத்துலங்க கேள்வி. ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிக்கிறாங்க. ஆமாங்க, ஒவ்வொருத்தர் ஒன்னொன்னுக்கு சிரிக்கிறாங்க. ஆமா ஆமா. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால், இன்னொருத்தர் கேளுங்க. ஒருவன் இன்பத்தில் சிரித்தால் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரித்தால் ஞானி, கற்பனையில் சிரிப்பவன் கவிஞன், கண்டதும் சிரிப்பவன் காரியவாதி, தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாது சிரிப்பவன் ஏமாளி, நிலை மறந்து சிரிப்பவன் நிதானம் இல்லாதவன், நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானம் உள்ளவன், ஓயாமல் சிரிப்பவன் பைத்தியக்காரன், ஓடவிட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் உயர்ந்த மனிதன், போட்டோவுக்கு சிரிப்பவன் பொது தேர்தல் வேட்பாளர் ஐயா, பொருளை கண்டு சிரிப்பவன் புது பணக்காரன், மரணத்தில் சிரிப்பவன் மகாஞானி, மயானத்தில் சிரிப்பவன் சிவபெருமான், மாசில்லாத சிரிப்பு ஸ்ரீவில்லிபுத்தூர் மக்கள் சிரிப்பையா. பலே 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 பலே. மாசு இல்லாதனால தானே இப்படி கூட்டமா வந்து உட்கார்ந்து ஆமா இந்த கலையினுடைய அனுபவத்தை ரசித்துக் கொண்டிருக்கிறீர்களே. ஆஹா. எவர் எதை ரசிக்கிறாரோ ஆமா. அதை வைத்து அவரே சொல்லிவிடலாம். ஆஹா. அப்படித்தான் இந்த கண்ணாடியை பார்த்தது போல ஆண்டாள் கண்ணாடியை பார்க்கிறாள். ஆஹா. ஸ்ரீரங்கன் அழகாக தெரிஞ்சார். தெரிந்தார். இப்பதான் இந்த சம்பவம் நடக்குது. பெரியாழ்வார் பூமாலை கற்றார். இந்தம்மா எடுத்து என்ன செய்யுது, தன்னோட கழுத்துல போட்டுக்குது, பாக்குது, ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எடுத்து வச்சிருச்சு. இதை கொண்டு போய் பெரியாழ்வார் அங்க சாமிக்கு போடுறார்.
பெரிய உண்மை கேளுங்க. ஆ. எண்ணிக்கும் இல்லாத முகக்கலை ஆஹா. ஆண்டவன் முகத்தில் தெரிந்தது. திருமால் முகத்துல. இவர் அதிசயப்படுறார். அதானே. எப்போ வாங்குற மார்க்கெட்ல தானே வாங்கினேன், அதானே. எப்போ வாங்குற அதே விலைக்கு தானே வாங்கினேன், ஆ. எப்போ எடுக்கிற அதே தோட்டத்துல தானே பண்ணேன். ஆமா. இன்னைக்கு மட்டும் சாமியே இவ்வளவு சந்தோஷமா இருக்காரு, இவ்வளவு அழகா இருக்காரு, கோவில்ல ரொம்ப மலர்ச்சியா இருக்காரு ஆமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஆ. ஒன்னும் புரியல அவருக்கு. புரியல. ஆண்டாள் தான் தெய்வம், ஆமா. பெரியவாழ்வா தெய்வத்தை வளர்த்தவர் ஆமா அப்படி நினைச்சிட்டு இருக்கும்போது ஆ. ஒரு நாள் தந்தை ஆ. கோதை எடுத்து மாலை சூடும் காட்சியை பார்த்து விட்டார். அவருக்கு கோபம் வந்துருச்சு. கோபம். இறைவனுக்கு சூட்ட வேண்டிய மாலையை மாலையை கோதை சூடுவதை பார்த்துவிட்டு கோதை, என்னம்மா நீ, வாழ்க்கையிலே சுத்தத்தை தவிர எனக்கு வேற எதுவும் தெரியாது. இறைவனுக்கு சூட வேண்டிய மாலையை நாம் எல்லாம் மனிதர்கள் சூட்டிவிட்டு எச்சில் மாலையை போடலாமா, எச்சில் மாலையை போடலாமா? அப்படி கண்டித்த உடனே கோதை அழுது விட்டாள். அழுத உடனே அவருக்கு தாங்கல. பொண்ணு குழந்தைல்ல, அது ஒரு பெரிய விஷயம் சொல்றேன். பொண்ணு குழந்தைங்க எல்லாருக்கும் அப்பாவை ரொம்ப பிடிக்கும். இதுல நானும் விதிவிலக்கல்ல. அப்பா அடிபட்டு தான் வளர்ந்தேன், அப்பா வில்லடி கேட்டு தான் வளர்ந்தேன், அப்பா முத்தம் கொடுத்து தான் வளர்ந்தேன், அப்பா சொல்லி கொடுத்து தான் வளர்ந்தேன். எங்க அப்பா சொல்லி கொடுக்க பல்கலைக்கழகத்தில் படித்ததை விட என் தந்தையாரின் வில்கலை கழகத்தில் படித்ததுதான் அதிகம். அதனால தான் கிட்டத்தட்ட 60 வயசானாலும் உங்க முன்னால வந்து உட்கார்ந்து பாடணுங்கிற பாசம் இருக்கிறதே. பாடுறதுக்கு தில்லி தைரியம் எல்லாம் அப்புறம், இதெல்லாம் கடவுள் கொடுப்பார். இதெல்லாம் பாசம் வரணும், கூப்பிடுறதுக்கு ஒரு பாசம் வரணும், நான் பாடுறதுக்கு ஒரு பாசம் வரணும், நீங்க கேட்கறதுக்கு ஒரு பாசம் வரணும். எல்லாம் பரமகிருபையால் தான் வரும். இதை நான் நம்புகிறேன். அப்பா திட்டி விட்டுட்டார். உடனே இவளுக்கு கோபம் வந்துருச்சு, கண்ணீர் மல்கிறது. அப்ப ஒரு பாட்டு சொல்றா, ரொம்ப பாவமா சொல்றா. கண்ணான கண்ணே நீ கலங்கலாமா. சார் மதிமம், இது நாதநாம கிரியா ராகம், வில்லுப்பாட்டுக்கே உரிய ராகம். கண்ணான கண்ணே கோதை கலங்கலாமா, கண்ணனுக்கு தொடுத்த மாலை கசங்கலாமா, பண்ணான பாடல் சுதி பிசகலாமா, பாலை பசுங்கன்று குடிக்கும் முன்னே குடிக்கலாமா, இன்னொரு பர்வே குழலை எடுக்கலாமா, எடுத்தாலும் இதழில் அதை தீண்டலாமா, அச்சுதனில் நெய்வேத்தியம் எச்சிலாவதா, இச்சைக்காக அச்சம் நீங்கி தவறு செய்வதா, கண்ணன் கழுத்து மாலையை என் கண்ணே கோதையம்மா சூடலாமா, நீ சூடி கொடுத்த மாலையை நான் சூடலாமா. ஐயோ ஐயோ, அபச்சாரம் செய்து விட்டாயே, திடுக்கிட்டார் ஆழ்வார். திடீர்னு புது மாலை கட்டினார், பெருமாளுக்கு கொண்டு போய் போட்டார். பெரியாழ்வாருடைய மனம் அன்று தூங்கவே இல்லை. காரணம், ஆண்டவன் முகத்திலே மலர்ச்சி இல்லை. ஐயையோ, என்னவென்று புரியவில்லையே அப்படின்னு நினைச்சிட்டு, இறைவா ஸ்ரீரங்கா பெருமானே, வடபத்ரசாயி பெருமானே, ஏன் உன் முகத்தில் வாட்டம் தெரியவில்லையே. அன்றைக்கு கனவில் வந்து சுவாமி சொன்ன வார்த்தை, ஆழ்வாரே, என் கோதை சூடி கொடுத்த மாலைகளையே நான் விரும்புகின்றேன். ஸ்ரீவில்லிபுத்தூர்ல இவ்வளவுதான் கை தட்டுறதா? அது நான் கல்கட்டால போய் சொன்னா, சிங்கப்பூர்ல போய் சொன்னா கொஞ்சமா தட்டல. சூடி கொடுத்த மாலைகளையே நான் விரும்புகின்றேன் என்று சொன்ன பெருமைக்குரிய நகரம் இது. ஆன்மீக நகரம், சாத்திர நகரம், மங்களமான நகரம், பொங்கும் அன்பு நகரம்.
ஆண்டாளின் நகரம், ஆஹா ஆள பிறந்தவள் வந்த நகரம், ஆமா ஆடிப்பூர நாயகியின் நகரம், ஆஹா பால்கோவா நகரம், பலே. முத்தமிழ் பால் நகரம். பலே. இதை விட என்னங்க நான் சொல்றது? உங்க பெருமையே நான் சென்னையில இருந்து வந்து சொல்லணுமா? ஆஹா ஆ? அப்படி சொன்ன உடனே ஆ. இங்கதாங்க ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம். ஆஹா. சூடி கொடுத்த மாலைகளையே சூடுகனே சொன்ன உடனே கனவுல வந்துதான் சொல்றார். ஆ கனவுங்கிறது ரொம்ப முக்கியங்க. ஆமா நீங்க கூட கனவு கண்டீங்களே, சொல்லுங்க. ஏன் கனவு இந்த நேரத்துல கேக்குறீங்களேங்க? ஆமாங்க. நான் அப்படி காத்துவாக்க நடந்து போயிட்டு இருந்தேங்க சென்னையில பீச்ல. சரி. திடீர்னு ஒருத்தர் வந்தார். ஆ. ஹலோ சார் சௌக்கியமா ஓஹோ. அப்படின்னு ரொம்ப அன்பா கை கொடுத்தார். என்னடா இப்படி காத்தாட நடந்து வந்து இவ்வளவு அன்பா ஒருத்தர் கை கொடுக்கறாரு, ஆஹா. இவர் யாருன்னே தெரியலையே நம்மளுக்குன்னு யோசிக்கிறேன். கொஞ்ச தூரம் நடந்து போனேன். சரி. இவ்வளவு அன்பா கை கொடுத்தாரு, இவ்வளவு போய் மறந்துட்டோமே, ஆமா. ஒருவேளை வயசாயிடுச்சோ அப்படின்னு யோசிச்சுட்டே ரொம்ப கவலையில போயிட்டு இருக்கும் போது ஓஹோ திடீர்னு யோசிச்சு பாக்குறேன், கையை திறந்து பாக்குறேன். ஆ. அப்பதான் விஷயம் புரிஞ்சது. என்ன? அவர் கை கொடுக்கும் போது என் மோதிரத்தை தட்டிட்டு போயிட்டார். ஓஹோ களவாணி ஹலோ பசங்க. சார் அப்படின்னு மோதிரத்தை தட்டிட்டு போயிட்டார். களவாணி பசங்க கனவுல கூட வராங்க. அன்னில இருந்து 10 விரலாம் காலியாவே இருக்குங்க. ஆமாங்க. நல்லதுங்க. போடுறதே நிறுத்திட்டேன். நீங்க என்ன கனவு கண்டீங்க? கனவே காண்றது இல்லைங்க. ஏன்? நைட் ஷிஃப்ட்டுங்க. ஆ, அப்ப தூங்குனா என்ன? தானே கனவு காண முடியும். அதுதான் கனவுங்கிறது வாழ்க்கையில வேணும். ஆமா. ஏன் தெரியுங்க? ஏன்? அப்துல் கலாம் ஐயா சொன்னார், ஆஹா தூக்கத்தில் வருவது கனவல்ல, அல்ல உன்னை தூங்க விடாமல் செய்வது கனவு. கனவு. அதுதான் வேணும். ஆமா. அதே தான் வள்ளல் பெருமானும் கனவு கண்டார். ஆஹா சிதம்பரம் சாமி நீ வரமாட்டியான்னார். ஆமா. ஆண்டவன் நடராஜ பெருமான் வந்தார். ஆஹா வரும்போது வர்ற வரைக்கும் அழுதாரு. ஆ. வந்த பின்னே தொழத்தானே செய்யணும். ஆமா. சாமி வந்த அப்புறமும் அழுதாரு. அழுதார். இது என்ன கிளைமேக்ஸ்? ஏன் அழறீங்க? யாருக்காவது தெரியுமா? ஆ. தெரியும் கண்டிப்பா. நான் சொல்லணும்னு வெயிட் பண்றீங்க. என்ன தெரியுமா? ஏன் அழுகிறார்? உடனே சிதம்பரம் பெருமான் கேட்டார், நடராஜ பெருமான், வள்ளல் பெருமானே, ஆஹா நீ கேட்டது மாதிரி தான் கனவுல வந்துட்டேனே, வந்தனே, திரும்ப ஏன் அழற? ஏன் அழுகிறாய்? அப்ப அவர் சொன்ன வார்த்தை, பெருமானே, ஆஹா எனக்கு கிடைத்த காட்சி இந்த லோகத்தில் எல்லாருக்கும் கிடைக்கணும். கிடைக்கணும். அடாடாடா. ஆஹா சென்னையில் நாங்கள் விரும்பி மகிழும் கலைகளை எல்லாம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மகளும் நினைக்க வேண்டும், பலே. ரசிக்க வேண்டும் என்று நினைத்தாரே, ஆமா. அதுதான் யாம் பெற்ற பேரு பெருகை இவ்வையாகும். ஆஹா அந்த பாவம் இருக்கணுங்க. ஆஹா முதுகுல அடி வாங்கும் போது யாம் பெற்ற பேரு பெருகை நினைக்கூடாது. நினைக்கூடாது. நமக்கு ஒரு அற்புதமான மகிழ்ச்சி கிடைக்கும் போது எல்லாருக்கும் பகிர்ந்து உண்ணணும். ஆமா. காக்காய பாரதியார் பாடினது காரணம் என்ன தெரியுமா? காக்காய்க்கு 2 விஷயம் சிறப்பு. என்ன? ஒண்ணு, சேமிச்சு வைக்கவே தெரியாது. ஆ. 7 தலைமுறைக்கு சேமிச்சு வைக்கிறாங்களே, 10 தலைமுறைக்கு நத்திங் டூயிங். ஆ. இன்னைக்கு சாப்பிட்டா முடிஞ்சு போச்சு. ஆ. அதான் காக்கா. காக்கா. இன்னொரு சிறப்பு உண்டு. என்ன? கொஞ்சம் கிடைச்சாலும் காக்கான்னு கூட்டு சாப்பிடும். ஓஹோ. பாரதிதாசன் பாடினாரு, ஆ. காக்கை இடத்தில் உள்ள ஒற்றுமை கண்டு ஆ. நீ வாழ்க்கை நடத்தினால் நன்மை உண்டு. ஒரு 10 பேரா நடந்து போறோம், நல்ல வெயில்ல திடீர்னு ஒரு மரம் வருது, அந்த நிழல்ல நம்ம மட்டும் போய் நிக்கிறோம். ஆஹா 10 பேரையும் கூப்பிடணும். ஆமா. நம்ம மட்டும் இருக்கிற இடத்த கூட நல்லா தூசி தட்டி உட்கார கூடாது. முடியாது. உலகத்துக்காக வாழ்பவன் மனிதன். மனிதன். உலகத்தில் வாழ்பவன் மனிதன் அல்ல, ஆ. உலகத்துக்காக வாழ்பவன் மனிதன். மனிதன். நீ அப்படி செஞ்சியான்னு கேட்டா, ஆ. கிட்டத்தட்ட 55 வருஷமா பசியும் பட்டினியும் மக்களுக்காக ஆஹா. இந்த வில்லிசை கலையை என் தந்தையார் எப்படி 75 வருஷம் வளர்த்தாங்களோ அதே வழியில் தான் நாங்களும் சென்று கொண்டிருக்கிறோம். வளர்த்து வருகிறோம். நான் சொன்ன பசியும் பட்டினியும் வயிற்று பசி அல்ல. ஆஹா. அது 2 இட்லி சாப்பிட்டா சரியா போயிடும். ஆமா. மக்களுக்கு நல்லது செய்யணுமேன்ற பசி, ஆஹா அந்த பாசம், பாசம். அதில் தான் உங்கள் முன் வந்து கொண்டிருக்கிறேன். பலே. இப்போ கிளைமேக்ஸ். ஆ. கோதை நாச்சியாரிடம் கேட்கிறார் பெரியாழ்வார், கனவில் வந்து ஆண்டவன் சொன்னான், அம்மா நீ மனதில் யாரையாவது நினைத்து கொண்டிருக்கிறாயா? உடனே அவ என்ன தெரியுமா சொன்னா? என்ன சொன்னாள்? அப்பா, ஆஹா மானிடர்க்கென்று பேச்சுப்படில் நான் வாழ்கிறேன் அப்பா. ஆஹா நான் தெய்வத்துக்கென்று பிறந்தவள். தானே தெய்வம் என்பதை தன்னை வளர்த்த தந்தைக்கு அருமையாக உணர்த்துகின்றாள். பலே. இப்ப நான் ஒரு பாட்டு பாட போறேன். ஆஹா. இன்னும் சரியா 20 நிமிஷத்துல
வில்லுப்பாட்டு நிறைவு பெறும். ஆண்டாளோட கல்யாணம் சௌபாக்கியமா நடக்கும். அதை நீங்க பார்க்க போறீங்க. கல்யாணம் ஆகாதவங்க வீட்டுல கல்யாணம் ஆகும். கரெக்ட் கேள்வி. கேள்விக்குன்னே பிறந்தவர் அவரு. கல்யாணம் ஆன வீடுகள்ல குழந்தை பிறக்கும். குழந்தை பிறந்தவங்க வீட்டுல அந்த குழந்தை ஆண்டாள் மாதிரி வளரும். வளர்ந்த வீட்டுல ஆண்டாள் மாதிரி நல்லபடியா வளர்த்தவங்க வீட்டுல ஸ்ரீரங்க பெருமானே வந்து கல்யாணம் பண்ணிப்பாரு. இதை தவிர வார்த்தை எனக்கு என்ன இருக்கு? நல்லபடியா முதல்ல ஆண்டாளுக்கு ஒரு பெரிய பெருமை. ஆழிமழை கண்ணான்னு ஒரு பாட்டு திருப்பாவை. அதுல ஒரு வார்த்தை எழுதியிருக்கா, தாழாதே சார்ங்கம் உதைத்த சரமழை போல் சார்ங்கம் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் அப்படின்னு மகிழ்ந்த ரொம்ப வாயின் வரும். சார்ங்கம்னா என்ன அர்த்தம்? வில்லுன்னு அர்த்தம். அம்புகள். இந்த வில்லுக்கு மகாபெரிவா ஒரு விளக்கம் சொன்னார். வில்லுக்கு மகாபெரிவா ஒரு விளக்கம் சொன்னார். என்ன விளக்கம்? சுப்பு சொல்றதுக்கு வருஷம் என்ன தெரியுமா? 1964. சுப்பு ஓ வில்ல பார்த்தேன்டா, இன்னைக்கு ராமன் தான் தெரிகிறான். ராமன் உடுக்கு வச்சிட்டு இருக்காரு. ஆமா, அந்த உடுக்கு பார்த்தேன், சிவன் தான் தெரிகிறான். சிவன் உடுக்கு, சிவன் காசி, வில்லு ராமன் ராமேஸ்வரம். ராமேஸ்வரம் சவுத்து, காசி நார்த்து. டே சுப்பு, நீ ஒருத்தன் தாண்டா நார்த்தையும் சவுத்தையும் இணைச்சு நேஷனல் இன்டகிரேஷனோட வில்லுப்பாட்டு பாடிட்டு இருக்கேன். அவர் சொன்னது எப்படி பழிச்சது தெரியுமா? எப்படி? ராமேஸ்வரத்திலும் வில்லுப்பாட்டு பாடினேன், காசி தமிழ்ச்சங்கமத்திலும் வில்லுப்பாட்டு பாடினோம். இது போதாதா? இதை விட என்ன பல கோடி சேர்த்து வச்சு செய்யறதுக்கு என்ன? ஒண்ணுமே சேர்த்து வைக்காத பாரதியார் ஒரு பாட்டு எழுதினார். என்ன பாட்டு? எத்தனை கோடி இன்பம் வைத்தாய். ஒண்ணுமே கிடையாது. நான் ஒன்று போவதற்கு நான் படும் பாடு தாளம் படுமோ தரிபடுமோ யார் கண்டார் அப்படின்னு தன்னுடைய பசியை எழுதிய பாரதியார் எத்தனை கோடி. நம்ம என்ன செய்கிறோம்? பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு அவங்க நம்ம பார்க்குறங்கிற கவலையை, என்ன சார் வாழ்க்கை எல்லாம் முடிச்சு வச்சேன், ஒன்றுமே இல்லையே சார். அவரு எத்தனை கோடி. இதாங்க, இத சொல்றதாங்க என் வேலை. இப்போ இந்த பாட்டுல என்னன்னா, அம்மா அப்படியே அமைதியா இருக்காங்க. யார காதலிச்சேங்கிறத ஒரு பாவத்துல சொல்ல போறாங்க. அழகான பாட்டு இது. என் தந்தையார் எழுதிய பாடல். சொத்து ஔவையார் பாடிய பாடலை பாடும்போது எங்க பாட்டி எழுதின சொத்துன்னு நான் சொல்லுவேன். இது எங்க அப்பா எழுதின சொத்து. தமிழ் என்பது மூல சொத்து, எல்லாருக்கும் உள்ள சொத்து. சூடி கொடுத்தவளே எந்த ஊர் அப்படின்னு சொல்லும் போது 108 திவ்ய தேசங்களின் பெயர்களையும் சொல்லிக்கொண்டே வந்தபோது தந்தை ஸ்ரீரங்கம் என்று சொல்ல நாணமே வடிவாய் அமர்ந்தாள் ஆண்டாள் நாச்சியார். சூடி கொடுத்தவளே நாணம் கொண்டாள், சுடற்கொடி ஸ்ரீரங்கன் காதல் கொண்டாள். பாடி கொடுத்தவள் ஓர் பாட்டானாள், பரந்தாமன் பாட்டின் பொருளான. ஸ்ரீவில்லிபுத்தூரின் எங்க அப்பா எழுதின வார்த்தை. கிட்டத்தட்ட 60 வருஷம் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு பாருங்க, இந்த ஸ்கிரிப்ட் கூட அப்பா தான். ஸ்ரீவில்லிபுத்தூரின் இளம் தென்றல் திருவரங்கம் நோக்கி வருகுதம்மா, நெல்லையின் எல்லையின் கவிதை குயில் காவிரி கரையை நினைந்ததம்மா. 30 பாடலை முன்மொழிந்தாள் ஆண்டாள். 30 எழுதினது ஏன் தெரியுமா? ஒவ்வொரு நாளும் ஒன்னொன்னு பாடுங்கன்னுதான். மார்கழியில பாடிட்டு தையில மறந்துடுவான், அது செய்யாதீங்க. 30 பாடலை முன்மொழிந்தாள், முரளிகானன் வழி முடிந்தான். அப்பா வார்த்தை எல்லாருக்குமே புரியும்.
எப்பவும் தமிழில் இடம் பிடித்தாள். ரங்கனுக்கே மனதில் இடம் கொடுத்தாள். 4 குணம் கொண்ட நங்கையம்மா. ஆஹா. 4ன்னா என்ன? அச்சம், மடம், நாணம், பயிர்ப்பு. ஓஹோ. இப்போ உள்ள 2K சைல்ட்ட போய் அச்சம், மடம், நாணம், பயிர்ப்புனா என்னன்னு தெரியுமான்னு கேட்டேன். ஆண்டி அதெல்லாம் எங்க கிடைக்கும்னு கேக்குறாங்க. 4 குணம் கொண்ட நங்கையம்மா, அந்த நாயகன் பெயர் சொல்ல நாணமம்மா. நாணம்னா வெக்கம். மங்களப்பாவை மகள் ஆண்டாளல்லோ, அவள் மங்கையர் குலத்தின் புகழல்லவோ. சூடி கொடுத்தவள் சுடற்கொடியாள், பாடி கொடுத்தவள் பாட்டானா. பாடி கொடுத்தவள் பாட்டானா, சூடி கொடுத்தவள் தமிழாண்ட. 15 நிமிஷத்துல முகூர்த்தம் நடக்க போது. அப்படியே ஸ்ரீரங்கனை நினைந்து கிருஷ்ணா கிருஷ்ணா அப்படின்னே நினைச்சுட்டு இருக்கா. ஏன்னா கிருஷ்ணனை அடையத்தான் பூலோகத்தில் வந்து பிறந்த பூமாதேவி அம்சம் அல்லவா, ஆடிப்பூர நாயகி அல்லவா அவள், நமக்காக வாழ்ந்தவள் அல்லவா, பாவை நோன்பு என்ற ஒரு பைந்தமிழ் சொத்தை தந்தவள் அல்லவா. அவளுக்காகவாது கன்னி பெண்கள் நிச்சயமாக இந்த பாவை பாடலை பாட வேண்டும் என்று வீட்டில் உள்ள ஔவையார்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும். வீட்டில் உள்ள பாட்டி நான் சொல்லல, வீட்டில் உள்ள ஔவையார்னு சொல்லியிருக்கேன். நானும் ஔவையார் ஆக போறேன் இன்னும் கொஞ்ச நாள்ல. அப்பவும் சொல்லுவேன், நானும் எப்போ காலேஜில் சொல்லிட்டு இருக்கிறதா. கிருஷ்ணா முகுந்தா எல்லாருக்கும் பிடிச்ச பாட்டு, அந்த காலத்து பாட்டு, எந்த வகையிலும் இன்னும் அந்த பிரபலம் குறையாத பாட்டு, அதுதான் MK தியாகராஜர் பாடின பாட்டு. அன்று பாடினார் MKT, இன்று பாடுகிறார் TKM. கிருஷ்ணா முகுந்தா முராரே ஜெய கிருஷ்ணா முகுந்தா முராரே. जय कृष्ण मुकुंद मुरारे, जय कृष्ण मुकुंद मुरारे, हरे कृष्ण मुकुंद मुरारे, हरे कृष्ण मुकुंद मुरारे. करुणा सागर कमलानायक, करुणा सागर कमलानायक, कनकांबरधारी कनकांबरधारी गोपाल, कनकांबरधारी गोपाल. कृष्ण मुकुंद मुरारे, हरे कृष्ण मुकुंद मुरारे. कालिंगनर्दनम कंसनिसूदनम, कालिंगनर्दनम कंसनिसूदनम, कालिंगनर्दन कंसनिसूदनम, कमलायतनयन कमलायतनयन गोपाल, कमलायतनयन गोपाल. कृष्ण मुकुंद
ஹரே கிருஷ்ணா முகுந்த முராரே. குடிலகுண்டலம் குவலயதள நீளம் மதுர முரளீரவலோலம் கோட்டி மதன லாவண்யம் கோட்டி புண்ணியம் பஜாமி கோபாலம். கோடி ஜன மனமோகன வியாபக கோடி ஜன மனமோகன வியாபக கோடி ஜன மனமோகன வியாபக கோடி ஜன மனமோகன வியாபக குவலய தன நீள கோபால குவலய தன நீள கோபால கிருஷ்ண முகுந்த முராரே. ஹரே கிருஷ்ண முகுந்த முராரே. ஜய கிருஷ்ண முகுந்த முராரே. ஹரே கிருஷ்ண முகுந்த முராரே. ஹரே கிருஷ்ண முகுந்த முராரே. ஜய கிருஷ்ண முகுந்த முராரே. ஜய கிருஷ்ண முகுந்த முராரே. ஹரே கிருஷ்ண முகுந்த முராரே. முராரே முராரே முராரே. சபாஷ். இது பாட்டு. ஆஹா. அந்த காலத்து பாட்டெல்லாம் இன்னமும் நினைக்கிறோமே, ஏன் தெரியுங்களா? ஏன்? இந்த பாட்டு யார் எழுதினது தெரியுமா? பாபநாசம் சிவன் எழுதினது. சிவன். அந்த காலத்து பாட்டெல்லாம் பாபநாசம் சிவன், பாரதியார் எல்லாம் பாடினது இன்னைக்கும் நிலைக்கிறதுக்கு காரணம் பாட்டு எழுதும் போது ஓம்னு போட்டு எழுதுவாங்க. ஓம் போட்டு எழுதுனாங்க. இப்ப ஏன் நிலைக்க மாட்டேங்குது தெரியுமா? ஏன்? ரூம் போட்டு சார் எழுதுறாங்க பாட்டு. ரூம் போட்டு எழுதுனா இப்படிதான் இருக்கும். ஆமா, பாட்டுல எதுவுமே இல்லை. ஆமா, 3 மாசம் 4 மாசம்னு நோய், டெங்கு ஃபீவர், மலேரியா ஃபீவர் மாதிரி. ஓ அந்த காலத்துல ஐயோ சார், ஹவு மெனி கிளிக் லைக் ஷேர் எல்லாம் நடந்திருக்கு. புத்தியில ஏறிச்சானே இல்லை. இது உண்மையா? ஆமா. என்னோட கவலை உண்மையா? ஆமா. இதனால தான் ஆண்டாளோட திருப்பவைய டெய்லி படிச்சா நல்லதுங்கிற. ஆமா. ஓங்கி உலகளந்த அப்படின்னு ஆரம்பிப்பாங்க வைணவ பெருமக்கள். அது ஏன் தெரியுமா? அங்கதான் அவளுடைய கவித்துவம். இந்த பெருமானுடைய தோற்றத்தை காமிக்கும் போது அதுக்கு அழகான வார்த்தை போட்டிருக்கா பாருங்க. இப்ப நான் பாடும்போது பிக்சர் வரும் பாருங்க. ஓங்கி உலகளந்த அப்படின்னு வரும்போது அந்த ஹைட், அந்த உயரம் அது தெரியணும். அதை வச்சுதான் அந்த டியூனும் போட்டாங்க. இதே பாட்டை எப்படி பண்ணா வேற மாதிரி இருக்கும். ஓங்கின்னு பாடக்கூடாது. எடுக்கும் போதே ஓங்கி உலகளந்த, இதெல்லாம் பாட்டுக்கோட லட்சணம். கண்ணதாசன் பாட்டும் அப்படிதான். திருமால் பெருமைக்கு நிகரேது. கலை நல்லா பாடுவார். டைம் இருக்கான்னு எனக்கு தெரியல, அதனால நான் வேகமாக இன்னும் ஒரு 10 நிமிஷம் எடுத்துக்கலாமா, பாடலாமா? இது ஒரு அற்புதமான புள்ள. அருணாச்சலம் சாணக்கியா சாம்ராஜ்யத்தின் எங்கள் ரங்கராஜின் செல்ல பிள்ளை. என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்க எல்லாரும் ஒரு விஷயம் செய்யணும். கூடிய சீக்கிரத்தில் அவருக்கு நல்ல திருமணம் நடக்க இருக்கிறது. எல்லோரும் இன்றைக்கே வாழ்த்துங்கள் அந்த குழந்தை. கச்சேரிக்கு நாங்க தயார். ஏன் சொல்றேன்னா, செயலை நினைக்கிறத செய்யறார்ல. ஒரு இடத்துல நம்ம பணி செய்யும் போது நினைக்கிறத செய்யறது ஒண்ணு இருக்கு, நினைக்கிறபடி செய்யறது ஒண்ணு இருக்கு, அவர் நினைக்கிறதுக்கு முன்னாலேயே செய்யறது ஒண்ணு இருக்கு, எல்லாமே சரியா இருக்கிறது ஒண்ணு இருக்கு. அது அத்தனையும் தெரிந்த பிள்ளை. அவ்வளோ டீம் வந்திருக்காங்க. எல்லாரும் ரெடியா இருங்க. ஆண்டாள் நாச்சியாரோட திருமணம் வரப்போகிறது.
பெரியாழ்வார் கனவில வந்து கோதையை அலங்கரித்து மணக்கோலத்திலே என் கோவிலுக்கு அழைத்து வருக, அவளுக்கென்று உள்ள நானே கைத்தலம் பற்றுகிறேன். அதே வார்த்தையை எழுதிட்டேன். அங்கே மட்டும் நான் வந்து என்னோட பாணியில் பேசலை. அடுத்து பெருமாள் தன் கோவில் பரிவாரத்துக்கு அறிவிக்கிறார். வாத்தியங்கள், சாமரங்கள், விருதுகள் சகிதம் ஒரு நிமிஷம் பக்தர்கள் ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று, உங்க ஊருக்கு எவ்வளவு பெரிய பெருமை பாருங்க. ஸ்ரீவில்லிபுத்தூர் சென்று எனக்கு வாய்த்திருக்கும் மணமகளை அழைத்து வாருங்கள். மணமகள் அலங்காரம் நடக்கிறது. மணிப்பல்லக்கில் திரையிட்டு அழைத்து வருகிறார்கள். லட்சுமிக்கு லட்சுமியே திருஷ்டி போட்டு வைக்கிறார். பூமாதேவி அம்சம் அல்லவா, துளசி செடி தாய்மடி அல்லவா என் ஆண்டாளுக்கு. இப்ப ஒரு பாட்டு, இது பெண்ணுக்குனே உள்ள பாட்டு. அந்த காலத்து திரையிலே வந்த பாட்டு. கலைவாணர் NS கிருஷ்ணக்கு என் தந்தையார் வில்லுப்பாட்டுல எழுதி கொடுத்த பாட்டு. ஒரு பாட்டுக்கு இவ்வளவு லட்சணம் இருக்குங்க. இப்படி வந்துட்டு இப்படி போயிட்டு சத்தமா இருக்கிறது பாட்டு அல்ல, கருத்து இருக்கணும். அப்படி ஒரு பாட்டை நான் இப்ப சொல்றேன். கண்டவர் கண்படுமே ஆண்டாள் அப்படியே மனசுல நினைச்சுக்கோங்க. கண்டவர் கண்படுமே திருமண பெண்ணவள் கோதையம்மா, அழகை கண்டவர் கண்படுமே திருமண பெண்ணவள் கோதையம்மா, அழகை கண்டவர் கண்படுமே. மண்ணில் துளசியின் மடியில் வந்தவள் பெண் குலத்தின் திலகம். மண்ணில் மடியில் வந்தவள் பெண் குலத்தின் திலகம், புகழை பேசும் என்றும் உலகம். கண்டவர் கண்படுமே திருமண பெண்ணவள் கோதையம்மா, அவளை கண்டவர் கண்படுமே. மாப்பிள்ளையாகிய ஸ்ரீரங்கத்துக்காரர் மாபெரும் யோகக்காரர். மாப்பிள்ளையாகிய ஸ்ரீரங்கத்துக்காரர் மாபெரும் யோகக்காரர். பார்க்கடல் தனிலே பள்ளி கொண்டாளும் ஆண்டாளின் ஆத்துக்காரர். பார்க்கடல் தனிலே பள்ளி கொண்டிருக்கும் ஆண்டாளின் ஆத்துக்காரர். அம்மம்மா கண்டவர் கண்படுமே திருமண பெண்ணவள் கோதையம்மா, அழகை கண்டவர் கண்படுமே. சூடி கொடுத்த சுடர் கொடி தலை கூந்தல் கொண்டை அழகு. சூடி கொடுத்த சுடர் கொடி தலை கூந்தல் கொண்டை அழகு. இசை பாடி பாடி தாளம் போட்டு போட்டு வரும் காலி தண்டை அழகு. அம்மம்மா கண்டவர் கண்படுமே திருமண பெண்ணவள் கோதையம்மா, அழகை கண்டவர் கண்படுமே. இதுல ரொம்ப அழகு என்னன்னா, ஆண்டாளுக்கு அழகின் சிகரம் எது தெரியுங்களா? அவளோட கொண்டைதான். கொண்டைதான் அழகு. அது என்ன ஆங்கிள் இருக்குன்னு கண்டுபிடிக்கல முடியாது. சைட்லயா இப்படியா, நத்திங் டூயிங். யாராலும் சொல்ல முடியாது. பிரம்ம ஞானத்தின் அடையாளம் அது. கல்யாணம் நடக்க போது, எல்லாரும் தயாரா இருங்க. பல்லக்கு இறக்கி மூடி இருந்த திரை நீக்க சூடி கொடுத்த நாச்சியார் அரங்கநாதன் சந்நிதியில் எல்லோரும் காணும்படி கை வளையல் ஒலிக்க, கால் சிலம்பு இசைக்க, அன்னம் போல நடை நடந்து கண்ணான கால் பிடிக்கும் பேரு பெற்று ஒளி வடிவமாகிய ஸ்ரீரங்க பெருமானோடு ஐக்கியமாகி, ஆண்டாள் ஸ்ரீரங்கத்து பெருமானோடு ஐக்கியமாகி கலந்து விட்ட நேரமே ஸ்ரீ ஆண்டாள் கல்யாண வைபோகம். மாங்கல்யம் தந்து நானேன மம ஜீவன ஹேதுனா, கண்டே பத்மாமி சுபகே ஸ்வம் ஜீவ சரத சதம், சர்வமங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே, சரண்யே த்ரயம்பகே கௌரி நாராயணி நமோஸ்துதே. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே, ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. கோதையின் கல்யாணம் ஆனந்த திருவரங்கம். கோதையின் கல்யாணம் ஆனந்த திருவரங்கம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. சூடி கொடுத்த சுடர் கொடி
அம்மையா தேடி தேடி கண்ணனை அடைந்தாள். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. பாலுடன் சுவை போல் பண்ணுடன் பொருள் போல் மணியுடன் மொழி போல் மாலுடன் ஆண்டாளாம். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. கல்யாண வீட்டினிலே கலகல சாப்பாடு, கல்யாண வீட்டினிலே கலகல சாப்பாடு. வைக்க வைக்க தின்னாங்க திங்க திங்க வச்சாங்க, வைக்க வைக்க தின்னாங்க திங்க திங்க வச்சாங்க. ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. முதலிலே வைத்தார் இனிப்பு ஒன்றை, முதலிலே வைத்தார் இனிப்பு ஒன்றை. ஸ்ரீவில்லிபுத்தூரின் பால்கோவாங்கு வைத்தார், ஸ்ரீவில்லிபுத்தூரின் பால்கோவாங்கு வைத்தார். ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே ஆனந்தம் ஆனந்தம் ஆனந்தமே. சபாஷ். ஆண்டாள் கல்யாணத்தை திவ்யமா கட்டிங்கல்ல நீங்க எல்லாம். ஆஹா, வாழ்க்கையில என்ன தெரியுமா பலிக்கும்? என்ன? எங்க ராஜாஜி சொன்னதுதான். ஆஹா, கண்ணனை பத்தி பாடுபாடுன்னா ஆ ஃபர்ஸ்ட் பல்லவி ஆ ஒரே பாட்டு தான் சார் எழுதினார் அவரு ஆஹா. ராஜாஜி. ஆ. ஆனா அந்த ஒரு பாட்டை எம்எஸ் அம்மா பாடினாங்க, ஆஹா. அது உலக பிரபலமாச்சு. உலக பிரபலம். பல பாடல்கள் எழுதுறோம். ஆஹா. இப்ப உள்ள சினிமால இப்ப உள்ளவங்க ஆ. ரீமிக்ஸ், கன்ஃபியூஷன், டியூஃபியூஷன் என்னென்னத்தையோ சொல்றோம். ஆமா. காணோம் ஒரு பாட்டு ஆஹா, எல்லாருக்கும் தெரியும். ஆமா. இன்னொன்னு சொல்றேன், ஆ. ஆட்டோ ஓட்டுநரும் பாடுவாரு, பாடுவார் மைக் வைக்கிறவரும் பாடுவாரு, பாடுவார். கேமரா அண்ணாவும் பாடுவாரு, ஆமா. இவரும் பாடுவாரு, ஆமா. இவரும் பாடுவாரு. ஆமா. அதுதான் ஆ குறை ஒன்றும் இல்லை மறைமூர்த்தி கண்ணா. இந்த பாட்டு தயவு செய்து தெரிஞ்சுக்கோங்க. ஆஹா. பல்லவியை தான் சொன்னேன், நான் பாட போறது இல்லை இப்போ. ஏன்னா அதுவும் பாடி எல்லாம் பண்ணா ரொம்ப நேரம் ஆயிடும். ஆமா. அதுக்குன்னு ஒரு கட்டளை இருக்கு இல்லையா? கல்யாணத்துக்கு ரொம்ப 2 பேர் அவசரப்படுறாங்க. யாரு? யார் தெரியுமா? கூட்டத்திலயா? நீங்க இல்ல, நான் இல்ல, இவங்கெல்லாம் இல்ல. ஆ. ஆண்டாளும் ஸ்ரீரங்க பெருமானும் தான் ரொம்ப அவசரப்பட்டாங்க. ஆஹா. சீக்கிரமா அவங்களுக்கு நல்லபடியா திருமணத்தை முடிச்சு வச்சோம். ஆமா. எல்லாருக்கும் நல்ல கல்யாண சாப்பாடெல்லாம் போட்டாங்க என்று சொல்லி ரொம்ப அழகு என்னன்னா, என்ன? கண்ணனுடைய மாடு இருக்கிறது அல்லவா, ஆமா. அப்படியே வந்து ஆண்டாள் அம்மையை பார்த்து ஒரு வார்த்தை கேட்கிற மாதிரி வந்தது. ஆ. அந்த வார்த்தை தான் வார்த்தை ரொம்ப பெரிய வைணவ பெரியார்கள் எல்லாரும் சொல்ற வார்த்தை. ஆ. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆஹா, நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாபாய். மாட்டுக்கும் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கும் ரொம்ப தூரம் உண்டு. ஆமா. மாடு கொடுக்கிற பால் தானே பால்கோவாவா மாறுது. சார் ஒரே ஒரு டவுட், எல்லா சவுண்டும் வச்சிருக்கீங்களா உள்ள? என்ன அழகா இவரு. ஸ்ரீவில்லிபுத்தூர் மாடு, ஸ்ரீவில்லிபுத்தூர் மாடு என்ன அழகா கீபோர்டுக்குள்ள வந்து உட்கார்ந்து கத்துது. ஆஹா. நீங்க கொஞ்சம் சொல்லுங்க மாடு பத்தி. எப்படி கத்து மாடு? கொஞ்சம் மாட்டுக்கு வயசாயிடுச்சு இருக்காதா? கொஞ்சம் மாட்டுக்கு. இந்த மாடோட பெருமை என்ன தெரியுமா? ஆஹா. 2 வார்த்தை சொல்லி முடிச்சிடுறேன். ஆ. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். ஓஹோ. அதனால தான் எங்க ஆண்டாளம்மை ஆ. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெரும் பசுக்கள், ஆஹா, நீங்காத செல்வம் நிறைந்தேலோரெம்பாபாய். அந்த பாட்டை பாடி தான் நான் உங்களை எல்லாரையும் வாழ்த்த போறேன். மாடுங்கிறது செல்வங்க, செல்வம். அதனால தான் வீட்டுக்கு வர பொண்ணு என்ன சொல்றோம்? மாடுனா செல்வம், மகாலட்சுமி அர்த்தம்னு சொல்லி மாட்டு பொண்ணுன்னு சொல்றோம். ஓ, அதனால தான் அப்படி சொல்றாங்களா? சில இடத்துல மாட்டு பொண்ணு என்ன ஆகுது? மாட்டிக்கிட்ட பொண்ணாயிடுது. ஆமா. சில இடத்துல மாட்டி விட்ட பொண்ணாயிடுது. ஆமா. இதெல்லாம் நடக்குது. மாட்டிக்கிட்ட பையனுங்க எவ்வளவு பேர் இருக்காங்க தெரியுங்களா? இதுக்குதான் ஏன் சொல்றேன்னா, அந்த மாடு நிறைய பேசாது. பேசாத மாட்டு பொண்ணுன்னு தான் வச்சுக்கோங்க. வாழ்க்கையில் அது மாதிரி சௌக்கியம் எதுவுமே இல்லை. ஒரே வார்த்தையை தான் சொல்லும், அம்மான்னு சொல்லும்.
ஆண்டாள் அம்மை. அம்மை நமக்கெல்லாம் அம்மா அவள் அல்லவா? பலே. அந்த மாட்டினுடைய செல்வத்தை நாமும் பெற்று நம் வீட்டுக்கெல்லாம் நல்ல மாட்டு பெண்கள் மகாலட்சுமியாய் வந்து சீர் சிறப்பெல்லாம் எல்லாவற்றையும் பெற்று எல்லோரும் பெரிய ஆழ்வார் பாடியது போல பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்ட தின்தோள் மணிவண்ணா. இந்த பாடலை அடியேன் பாடி வில்லுப்பாட்டின் வாழியவை பாடி நிறைவு செய்கிறேன் என்று சொல்லி பிரிய மனமில்லை. எல்லோருக்கும் எல்லா சௌபாகியமும் கிடைக்கட்டும். கலையாத கல்வியும் குறையாத வயதும் ஓர் கபடு வாராத நட்பும் கன்றாத வளமையும் குன்றாத இளமையும் கழுப்பிணி இல்லாத உடலும் சலியாத மனமும் அன்பு அகலாத மனைவியும் தவறாத சந்தானமும் தாழாத கீர்த்தியும் மாறாத வார்த்தையும் தடைகள் வாராத கொடையும் தொலையாத நிதியமும் கோணாத கோலும் ஒரு துன்பமில்லாத வாழ்வும் துய்யனின் பாதத்தில் அன்பும் உதவி பெரிய தொண்டரோடு கூட்டு கண்டாய். அலையாழி அரிதுயிலும் மாயரது தங்கையே ஆதிகடவூரின் வாழ்வே அமுதீசர் ஒரு பாகம் அகலாத சுகவாணி அருள்வாமி அபிராமியே. 60 கண்டவர்கள் 70 காண்க, 70 80 காண்க, 80 90 காண்க, 90 100 காண்க. நீங்கள் கண்டீர்கள் என்றால் நாங்களும் காண்போம். இந்த மார்கழி அற்புதமான மார்கழி மாதங்களில் மார்கழி பல்லாண்டுகளாக தொடர்ந்து நடக்கப் போகிறது என்பதை கவிஞரின் பரிசுத்தமான மகளாக அடியேன் வாழ்த்துகின்றேன். தொடர்ந்து நடக்கட்டும். இந்த பாடலை அன்போடு நிறைவு செய்கிறேன். சமம். பல்லாண்டு பல்லாண்டு பல்லாயிரத்தாண்டு பல கோடி நூறாயிரம் மல்லாண்டதின் தோள் மணிவண்ணா உன் சேவடி செவ்வி திருக்காப்பு அடியோமோடும் நின்னோடும் பிரிவின்றி 1000 பல்லாண்டு வடிவாய் நின்மல மார்பினில் வாழ்கின்ற மங்கையும் பல்லாண்டு வடிவார் ஜோதி வலத்துறையும் சுடராழியும் பல்லாண்டு படைபோர்வுக்கு முழங்கும் அப்பாஞ்ச சன்னியமும் பல்லாண்டே. படியவே பல்லாண்டுகளும் ஆண்டாள் கல்யாணம் அழகாக கேட்ட நீங்கள் சௌபாகியத்துடன் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. மக்கள் எல்லாரும் நன்றாய் வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. திருப்பாவை பாடிய குழந்தைகள் எல்லாம் நடனமாடிய குழந்தைகளும் எல்லாம் வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. சாணக்கிய குரு சேனல் வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. தாய்மாரே பெரியோரே வாழியவே. பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. எங்க ராஜா தங்க ராஜா ரங்க ராஜா பாண்டேஜி வாழியவே. அவர் பல்லாண்டு பல்லாண்டு வாழியவே. அவர் நிழலில் நாங்கள் எல்லாம் வாழியவே. என்றென்றும் பல்லாண்டு வாழியவே. இந்த வருடம் வந்தது போல அடுத்த வருடம் நானும் வருவேன். வாழிய வாழிய வாழிய